Decode the world unfiltered. ஜெமிமா இதுதான் கிரிக்கெட் உலகத்தில் இன்னைக்கு பெரிதாக பேசப்படக்கூடிய பெயர், கொண்டாடப்படக்கூடிய பெயர் அப்படின்னே சொல்லலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஓராண்டாக தொடர் சர்ச்சை, அவதூறு, மன உளைச்சல் அப்படின்னு பல துன்பங்களை சந்தித்து வந்த ஜெமிமாவால் இன்றைக்கு இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்குது. இது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஜெமிமா யார், அவங்களுக்கு பின்னாடி இருந்த வழி என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படின்லாம் விரிவாக பார்க்கலாம். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருது. இந்த தொடருடைய அரையிறுதி போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை இந்தியா எதிர்கொண்டுச்சு. முதல்ல பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி 49.5 ஓவர்களில் 338 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தது. 339 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இமாலய இலக்கை நோக்கி இந்திய வீராங்கனைகள் ஆடங்க தொடங்கினாங்க. அந்த ஆட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்லாம் உங்களில் பலரும் பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சை திறமையாக சமாளித்து இந்திய அணி 48.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 341 ரன்கள் அப்படின்னு எடுத்து ஒரு த்ரில் வெற்றினே சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 134 பந்துகளில் 177 ரன்களை விளாசினார். இதுதான் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்துச்சு. ஜெமிமாவுடைய அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ அவ்வளவு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அவங்க அப்பா தான் ஒரு கோச். அப்போ அந்த நெகிழ்ச்சியான காட்சிகளை பலரும் பார்த்துருப்பீங்க. ஜெமிமாவுக்கு சிறந்த ஆட்ட நாயகி அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டுச்சு. அப்போது கண்ணீரோடு தான் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் உணர்ச்சி ததும்ப ஜெமிமா பேசியது இப்போது இணையத்தை ஆட்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது என்னால் மட்டுமே சாத்தியமாகலை. என்னுடைய பெற்றோர், என்னுடைய பயிற்சியாளர், அது மட்டும் இல்லாமல் என் மீது நம்பிக்கை வைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வெற்றி ஒரு கனவு போல் இருக்குது அப்படின்னு கண்ணீர் மல்க ஜெமிமா பேசியதை பல மில்லியன் பில்லியன் கணக்கான மக்கள் பார்த்துருக்குறாங்க. இந்த தொடர் முழுவதும் தினமும் அழுததாகவும் மன ரீதியாக பெரும் போராட்டங்களை எதிர்கொண்டதாகவும் ஜெமிமா சொன்னாங்க. 3வது இடத்துல பேட்டிங் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது களமிறங்கிறதுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு தான் தனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டார் ஜெமிமா. இந்தியாவை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அங்கே விளையாட போனேன் அப்படிங்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன சிக்கல், எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, யார் இந்த ஜெமிமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். 25 வயதான ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சார்ந்தவங்க. இவருடைய தந்தை கிரிக்கெட் பயிற்சியாளர் அப்படிங்கிறதுனால ஜெமிமாவுக்கு கிரிக்கெட் மேலே இயற்கையாகவே ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் பள்ளி படிப்பின் போது ஜெமிமா ஹாக்கி விளையாட்டு பக்கம் தான் இருந்தாங்க. மும்பை சென்ட் ஜோசப்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற போது ஜூனியர் அளவிலான ஹாக்கி போட்டியெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஜெமிமா. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகாராஷ்டிரா ஹாக்கி அணியில் கூட இடம் பிடிச்சிருந்தாங்க. அப்பா கிரிக்கெட் கோச்சினாலும் அவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது ஹாக்கியில் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு கூடைப்பந்து, அதுக்கப்புறம் கால்பந்து விளையாட்டுகளில் கூட ஆர்வமாக இருந்த ஒரு பெண் தான் ஜெமிமா. வீட்டிலேயே கிரிக்கெட் பயிற்சியாளர் இருந்ததுனால அவர் கிரிக்கெட்டை தேர்வு செய்து அதில் மட்டுமே கவனத்தை செலுத்த தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய 12 வயதில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான தொடரில் மும்பை அணிக்காக விளையாடி இருக்கிறாரு. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தொடரில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் 202 ரன்கள் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ இந்த இரட்டை சதம் தான் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஜெமிமாவுடைய மிக முக்கியமான சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. இது மூலமாக 19 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்த 2வது இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு கிடைச்சிச்சு. 2017-18 கிரிக்கெட் சீசனுக்கான சிறந்த உள்நாட்டு ஜூனியர் பெண் கிரிக்கெட் வீரருக்கான பெஸ்ட் டொமஸ்டிக் ஜூனியர் விமென்ஸ் கிரிக்கெட்டர் விருதை பிசிசிஐ ஜெமிமாவுக்கு கொடுத்துருக்குது. 2019ஆம் ஆண்டு சிறந்த எழுச்சிமிகு வீராங்கனை பிரேக் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இயர் ஃபீமேல் அப்படிங்கிற விருதையும் கூட ஜெமிமா பெற்றிருக்கிறார். ரைட் ஹேண்டர் அப்புறம் பார்ட் டைம் ஸ்பின்னர் அப்படின்னு ஜெமிமா தன்னுடைய 18 வயதிலேயே இந்திய சீனியர் மகளிர் அணியில் இடம் பிடிக்கிறாங்க. அப்போது முதல் இந்திய அணியினுடைய மிடில் ஆர்டர் பேட்டராக வலம் வந்துட்டுருக்கிறாங்க. 2022 பெண்கள் T20 ஆசிய கோப்பையை வென்ற இந்திய அணியில் இவருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதில் அங்கம் வைத்த ஒரு முக்கியமான ஒருத்தர். அந்த தொடரில் 217 ரன்கள் எடுத்த ஜெமிமா அதிக ரன்கள் குவித்த இந்திய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனையும் படைச்சிருந்தார். ஆனால் அதே ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் ஜெமிமா சேர்த்துக்கொள்ளப்படவில்லை. பாருங்கள், பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கிறாங்க, அதிகமான ரன்ஸை ஸ்கோர் பண்ணவங்களாக இருக்காங்க, ஆனால் சேர்த்துக்கொள்ளப்படலை. இந்த விவகாரம் அப்போது கடுமையான சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அப்போது அவர் ஃபார்மில் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தொடரில் தான் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அணிலையும் அதிகமான ரன்களை எடுத்தவங்க அப்படின்னு இருந்தாலும் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிசிசிஐனுடைய முடிவு தனக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார் ஜெமிமா. ஜெமிமா ஆடுகளத்தில் எவ்வளவு துடிப்பாக இருக்கிறாரோ அதே போல் சமூக ஊடகங்களையும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலரான ஒருத்தர். ஸ்மிருதி மந்தனா உள்ளிட்ட அணி தோழிகளோட வேடிக்கையான நடனங்கள், டப் ஸ்மாஷ் பண்ணுறது, நகைச்சுவை வீடியோக்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்லாம் இன்ஸ்டாவில் ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு கிரிக்கெட்டர் அவங்க.
இசையிலும் ஆர்வம் கொண்ட ஜெமிமா ஒரு சிறந்த கிதார் வாசிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் பாடகரும் கூட. பாடல்கள் பாடும் அல்லது கிதார் வாசிக்கும் வீடியோக்களை தன்னுடைய ரீல்ஸில் அவ்வப்போது பகிர்வது அப்படிங்கிறது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. இவர் கடந்த ஓராண்டாக சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்தார். இதுக்கு காரணம் அவருடைய மத நம்பிக்கையும் கர் ஜிம்கானா கிளப் சர்ச்சையும் தான். மும்பை ஜிம்கானா பகுதியில் இயங்கி வரக்கூடியது தான் இந்த கர் ஜிம்கானா கிளப் அப்படிங்கிற கிளப். இந்த கிளப்பில் விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், அது மட்டும் இல்லாமல் மும்பையினுடைய முக்கியமான பிரமுகர்கள் கௌரவ அல்லது நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், திலீப் வெங்சஸ்கார், சாய்னா நேவல், PV சிந்து அப்படின்னு பலரும் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த கர் ஜிம்கானாவில் 2023ஆம் ஆண்டு உறுப்பினராக ஜெமிமா இணைகிறாங்க. அந்த கிளப்பில் சேர்ந்த முதல் பெண் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு கிடைக்குது. கடந்த ஆண்டு ஜெமிமாவுடைய தந்தையான இவான் ரோட்ரிக்ஸ் இருக்கார் இல்லையா, இவர் கர் ஜிம்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு அறையை கிறிஸ்தவ மத கூட்டங்களை நடத்துவதற்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. முன் அனுமதி பெற்றே அவர் அங்கு நிகழ்ச்சிகளை நடத்திய போதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முயற்சிப்பதாகவும் மதமாற்ற கூட்டங்களை நடத்துவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டுச்சு. இதனால் ஜெமிமாவுக்கு வழங்கப்பட்ட கர் ஜிம்கானா உறுப்பினர் அட்டையும் கூட திரும்ப பெறப்பட்டுச்சு. அப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவரது மத நம்பிக்கைகளை பற்றி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. கிரிக்கெட் போட்டிகளில் ஃபார்மில் இல்லாமல் சரியாக விளையாடாத சில மேட்ச்க்காக மதத்தை வைத்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ஜெமிமா. சமூக ஊடக கிரிக்கெட் வீராங்கனை அப்படின்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்க. இந்த சர்ச்சைகளும் விமர்சனங்களும் தனக்கு பெரும் மன அழுத்தத்தை அளித்தன அப்படின்னும், ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தேன் அப்படின்னும் ஜெமிமா ஒரு பேட்டியில் வெளிப்படையாகவே பேசியிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அணியின் தோல்விக்கு பிறகு ஷமி தனது மதம் சார்ந்த காரணங்களுக்காக சமூக ஊடகங்களில் கொடுமையாக துன்புறுத்தல்களை எதிர்கொண்டார். அதே அளவுக்கான துன்புறுத்தல்களை ஜெமிமாவும் சந்தித்தாங்க. ஜெமிமாவுக்கு எதிராக மதத்தை வைத்து வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அவரை கடுமையாக பாதிச்சுது. இதன் காரணமாகவே நேற்றைய போட்டியின் போது முதலில் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளான போதும் அந்த சர்ச்சைகளில் இருந்தெல்லாம் அவர் மீண்டு வந்து விட்டார் என்பதை தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியிலால் நிரூபிச்சிருக்கிறார் ஜெமிமா. தன்னுடைய அசத்தலான ஒரு ஆட்டத்தினால இந்திய அணியை தற்போது அவர் இறுதி ஆட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறாரு. இப்போ ஜெமிமா அப்படிங்கிற ஒரு பேர் தான் இன்ஸ்டா உலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களிலும் கிரிக்கெட் உலகத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்திய ரசிகர்களால் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறார் ஜெமிமா. அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கான ஒரு த்ரில் வெற்றியை பெற்றுத்தந்த உடனே ஜெமிமாவை இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுகிறது. ஆனால் கடந்த ஓராண்டாக அவர் அனுபவித்த, அவர் சந்தித்த, அவர் எதிர்கொண்ட இன்னல்கள், அவர் எதிர்கொண்ட மன உளைச்சல், அவரை அவ்வளவு டார்கெட் பண்ணி ஒரு செக்ஷன் எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதையெல்லாம் கடந்து ஒரு வீராங்கனையாக இன்றைக்கி வந்து அப்படி ஒரு த்ரில் வெற்றியோடு நிற்கிறாங்க. தன்னுடைய தந்தைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோட நன்றி சொல்கிறாங்க. அங்கே இருந்த அவங்க அப்பாவை அப்படி ஒரு ஹக் பண்ணி அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு கண்ணீர் விட்டாங்க. அந்த கண்ணீருங்கிறது வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. எல்லா அவதூறுகளுக்கும் எல்லா வன்மத்திற்கும் ஒரு பதிலை கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அந்த காட்சி எல்லோருடைய கண்களிலும் நிற்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த எமோஷனோட தான் அந்த போஸ்ட் மேட்சில் இன்டர்வியூலையும் ஜெமிமா பேசியிருந்தாங்க. அது இன்றைக்கு இணையம் முழுக்க பரவி கிடக்கிறது, எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. அப்போ வெற்றி ஒன்று தான் எல்லா விதமான வழிகளையும், எல்லா விதமான அவதூறுகளையும், எல்லா விதமான அவமானங்களுக்குமான பதில் அப்படிங்கிறத ஜெமிமா இன்னொரு முறை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.